வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிவைக்யூ பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இதுக்கு முன்னால் ஒரு 6 போட்டிருப்போம். இது 7வது. கவனமாக கேளுங்க. இந்த டாபிக் வந்து ரேஷ்னல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற ஒரு அதாவது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அதில் ரேஷ்னல் இர்ரேஷனல் விகிதமுறு மற்றும் விகிதமுறா நம்பர் எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும். ரைட்டா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், find the value of denominator of 1/5 plus root 3. ஓகேவா? இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி செய்யலாம்னா ஷார்ட்கட் பாருங்கள். இந்த கீழே என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. சிம்பிள் மட்டும் மாற்றிடுங்க. 5 + √3 அப்போ 5 - √3. ஓகேவா? டிவைடட் பை நம்ம என்ன வேல்யூ இருக்குமோ அதுக்கு ஸ்கொயர் எடுத்துருங்க. இப்போ 5² - √3 ஸ்கொயர். அப்போ 5 - √3, 5² எவ்வளவு? 25 மைனஸ் √3யோட ஸ்கொயர் எவ்வளவு? அதாவது √3 × √3 எவ்வளவு? 3. ஓகேவா? அப்போ 5 - √3 டிவைடட் பை 22. ஸோ 5 - √3 டிவைட் பை 22, ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேஷனல் டினாமினேட்டர் ஆஃப் 1/2 + √3. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது 1/2 + √3. இப்படி கொடுத்தா என்ன சொல்லியிருக்கேன்? கீழே கொடுத்துருக்கத அதான் டினாமினேட்டர் இருக்குதுன்னா, டினாமினேட்டர்னா கீழே இருக்குது, மேலே இருக்குது நியூமரேட்டர். ஓகேங்களா? சரி, இந்த கீழே இருக்க வேல்யூக்கு அப்படி காஞ்சுகேட் எடுங்க. அதாவது காஞ்சுகேட் என்னன்னா, இங்கே 2 + √3 இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? 2 - √3 சிம்பிள் மட்டும் மாற்றணும். டிவைடட் பை அதுக்கு ஸ்கொயர் எடுத்துடணும். -√3 ஸ்கொயர். அப்போ 2 - √3 டிவைட் பை 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4 மைனஸ் √3 ஸ்கொயர் எவ்வளவு? அதாவது √3 × √3 3. ஓகேவா? அப்போ 2 - √3 டிவைட் பை 4 - 3 எவ்வளவு? 1. இப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 2 - √3, ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோட வேல்யூக்கு டினாமினேட்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? அந்த டினாமினேட்டருக்கு இதில் உள்ள டினாமினேட்டரோட வேல்யூ என்ன? ரைட், என்ன கொடுத்துருக்கு? 1/5 + 2 √3. ஓகேவா? சரி, இப்போது என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கீழே உள்ளதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். அதாவது இங்கே ப்ளஸ்னால் மைனஸ் எடுத்துக்கணும். அப்போ 5 - 2 √3 டிவைட் பை இதுக்கு அப்படியே ஸ்கொயர் எடுங்க. அப்போ 5² - 2 × √3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 5 - 2 √3 டிவைடட் பை 5² வந்து எவ்வளவு? 25 மைனஸ் இதை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 2² × √3 ஸ்கொயர். ஓகேவா? ரைட், இதை எப்படி எழுதலாம்? 5 - 2 √3 டிவைடட் பை 25 மைனஸ் 2² வந்து எவ்வளவு? 4 × √3 ஸ்கொயர் எவ்வளவு? 3. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 5 - 2 √3 டிவைடட் பை 25 மைனஸ் 4 3 12. ஓகேவா? ஆன்சர் என்ன ஆகும்? 5 - 2 √3 டிவைடட் பை 25 12 போனால் எவ்வளவு? 13. ஸோ ஆப்ஷன் என்னது? 5 - 2 √3 டிவைடட் பை 13. ஓகேவா? ஆப்ஷன் சி, 5 - 2 √3 டிவைட் பை 13. சரி, இதுலேயும் ஆப்ஷன் அதே தான் இருக்குது. 5 - 2 √3 டிவைட் பை 13. சரியா? ஆப்ஷன் இதில் மிஸ்டேக் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் 5 - 2 √3 டிவைட் பை 13. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் எது இர்ரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விகிதமுறா நம்பர். ரேஷனல்னால் என்னது, இர்ரேஷனல்னால் என்னதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. ரேஷனல், இர்ரேஷனல். ஓகேவா? இது ஒரு முழு மதிப்பு என்ன கிடைக்கும்? ரேஷனல்ங்கிறது. இர்ரேஷனல்ங்கிறது ஒரு விகிதமாக கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் ரேஷனல் நம்பருக்கு பாருங்க, 5/6
0 அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு 5. ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். சரி, இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னா 5/10 அடித்தா என்ன ஆகும் 1/2, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் வரணும். இது வந்து உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர், ரைட்டா. ரேஷனல் நம்பர்னால் முழுசாக கிடைக்கும், முழு நம்பராக கிடைக்கும். இர்ரேஷனல் நம்பர்னால் இந்த பின்னத்தில் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு, எது வந்து இர்ரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், √364. ஓகேவா? √364னால் இதை எப்படி எழுதலாம்? 64 √3 என்ன அர்த்தம்னா 1/3 அர்த்தம். ஓகேவா? ரைட். சரி, 64 எப்படி எழுதலாம்? 4³ எழுதலாமா? 4³ அதான் 4 × 4 × 4 எவ்வளோ ஆகும்? 4 × 4 × 4 எவ்வளோ ஆகும்? 64 ஆகும் இல்லையா. 4 நாளாக 16, 16 நாளாக 64, சரியா. ஸோ அதனால தான் நம்ம 64 எப்படி எழுதியிருக்கோம்? 4³ எழுதியிருக்கோம். 4³ இந்த 1/3. அப்போ 3 3 கேன்சல், நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 4. ஸோ இது ஒரு முழு எண். ஸோ அப்போ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 64 √64 அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 64 ரூட்டுனா 1/2. ஓகேவா? சரி, இந்த 64 எப்படி பிரிக்கலாம்? 8 ஸ்கொயராக பிரிக்கலாமா? 8 × 8 64. ஸோ 8 ஸ்கொயர் இந்த 1/2, 2 கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 8, ரைட்டா. இது ஒரு முழு எண். அடுத்து பாருங்கள், √664 இது எப்படி எழுதலாம்? 64 √6னா 1/6, 64னா 2/6 வரும், சரியா. 2 × 2 × 2 2 வந்து 6 தடவை போட்டிங்கன்னா 64 ஆகும். அப்போ இங்கே 1/6 அடித்தா ஆன்சர் 2. ஸோ இது ஒரு முழு எண். ஓகே, அடுத்து பாருங்கள், 464 இது எப்படி தான்? 64 1/4. ஓகேவா? ஸோ இந்த 4 வர மாதிரி இந்த 64 நம்ம பிரிக்க முடியாது. ஓகேவா? மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஓகேவா? ரைட்டா. ஸோ அதனால் 6 1/4 ஆப்ஷன் டி இதுதான் ஒரு இர்ரேஷனல் நம்பர், சரியா. இதுதான் வந்து உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். அதாவது இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு பின்னத்தில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து இர்ரேஷனல் நம்பர். மீதி 3 பாருங்கள் முழு எண் கிடைக்கும், 4 8 2. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள், இதில் எது ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு, சரியா. ரேஷனல் நம்பர்னால் என்னன்னு கேட்டிருக்கு, அதாவது முழுசாக கிடைக்கக்கூடிய நம்பர். சரி, இப்போ பாருங்கள், 2√3 √3ன்னா என்னது? 1/3 போடலாம். இதை பிரிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா? அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 8√3 2³ தான் 8 இல்லையா. 2 × 2 × 2 8. ஸோ 2³ இந்த √3 அர்த்தம் 1/3 அர்த்தம் இல்லையா, ரைட்டா. சரி, அப்போ 3 3 கேன்சல் ஆகும், நமக்கு முழு நம்பர் கிடச்சோம் 2. ஸோ இதுதான் ஆன்சர், பி இஸ் ஆன்சர். ஓகேவா? இது நமக்கு முழு நம்பர் கிடைக்கும். இதுதான் ரேஷனல் நம்பர். மீதி எதுவுமே நமக்கு பின்னத்தில் தான் வரும், முழு நம்பராக கிடைக்காது. ஆப்ஷன் பி, ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், இதில் எது நாட் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இர்ரேஷனல் நம்பர் கேட்குறது. இர்ரேஷனல் நம்பர் ஆனது பின்னத்தில் கிடைக்கணும், சரியா, முழு நம்பராக கிடைக்கக்கூடாது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு? √64. √64 அர்த்தம் உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம். வெறுமனையாக கொடுத்தா உள்ள 2 இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ இது எப்படி எழுதுனா? 64 √2 என்ன எப்படி எழுதுனா? 1/2 போடணும். ஸோ 64 எப்படி எழுதுனா? 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ 8 ஸ்கொயர் தானே 64. ஸோ 8 ஸ்கொயர் இங்கே 1/2, 2 கேன்சல். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ரெண்டாவது பாருங்கள், √64 இது எப்படி எழுதலாம்? 64 ³ 1/3 எழுதலாம். இது 64 எவ்வளோ? 4³ போடலாம். 4³ எவ்வளோ வரும்? 64 வரும். ஸோ 4³ இங்கே 1/3, 3 3 கேன்சல். ஸோ நமக்கு 4 முழு நம்பர் கிடைக்கும். ஸோ இது ஆல்சோ என்னது? ஒரு முழு எண், சரியா. இது ஆல்சோ ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, அடுத்து
க்யூப் ரூட் ஆஃப் 8. க்யூப் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 8 1/3. 8 எப்படி எழுதலாம்? 2 க்யூபு. அப்புறம் இந்த 1/3 3 கேன்சல், நமக்கு 2 கிடைக்கும். ஸோ இது ஆல்சோ நமக்கு முழு எண். இது ஆல்சோ நமக்கு ரேஷனல் நம்பர். ரூட் 8 அதாவது ஸ்கொயர் ரைட்டா. அப்போ 8 இது எப்படி எழுதலாம்? 8 1/2. இதை நம்ம பிரிக்க முடியாது, இது வந்து பின்னத்தில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் உங்களுக்கு ரேஷனல் நம்பர். ஓகேவா? சரி, நாட் ரேஷனல் நம்பர், மீதி எல்லாமே ரேஷனல் நம்பர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் எது இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? எது இர்ரேஷனல் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 10 0 இருக்குது. சரி, 6 0 இருக்குது. அப்போ 10⁻6ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? இங்கே என்ன அர்த்தம் இருக்குது? ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஓகே, 1 மேலும் 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம் இல்லையா? அடித்த என்ன ஆகும்? 1 2 2 3 2 6. அப்போ 10 கியூப் எவ்வளோ ஆகும்? 1000. ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த நம்பரு எத்தனை இருக்குது? 10⁻6 0னால 10⁻6. ஓகேவா? 10⁻6 இது க்யூப் ரூட்டு. க்யூப் ரூட் எப்படி எழுதலாம்? 1/3 எழுதலாமா? 1/3 அடித்தா 1 3 3 7 3 6. அப்போ 10 ஸ்கொயர் எவ்வளோ ஆகும்? 100. அடுத்து 3 ஆப்ஷன் பாருங்கள். 10 6 0 இருக்கனால பவர் 6 போட்டுக்கிறோம். இங்கே 6 ரூட்குள்ளே 6 இருக்கனால 1/6. ரைட்டா? இப்போ அடித்தானாகும் 1 6 இப்போ 10. அடுத்த ஆப்ஷன் வாங்க, 4வது ஆப்ஷனு 10⁻6. இங்கே ரூட்டுக்குள்ளே 4 இருக்கனால 1/4. இதை அடித்த அவ்வளோ 2 3. ரைட்டா? இப்போ இதை வந்து நம்ம முழு மதிப்பெண்ணை மாற்ற முடியாது, பின்னத்தை தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுதான் உங்களுக்கு இர்ரேஷனல். சரியா? மீதி 3 முழு நண்பராக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிறது ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அதை நம்ம வந்து டைப் பண்ண சொல்ல வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். பட் இந்த இதெல்லாம் என்னென்னா ரூட்டுக்குள்ளே வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னா, ஓகேவா? இதுதான். ஸோ நம்ம இதுதான் இதுக்குள்ளே டைப் பண்ண முடியாதனால வெளில இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷினுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணி எந்த நம்பர் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? எது வந்து விகிதம் முறை நம்பர்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இது என்னென்னு கண்டுபிடிச்சி ஆன்சரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் எது ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷனல் நம்பர்னால் முழுசாக கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட். ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள், 2 √3 - 2. ஓகேவா? அது எப்படி எழுதலாம்? 2 1/3 - 2ன்னு எழுதலாம். ரைட். இது கண்டிப்பாக பின்னத்தில் தான் வரும். ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், 3 க்யூப் ரூட் ஆஃப் 8 - 2. இது எப்படி எழுதலாம்? 8 க்யூப் ரூட் 1/3 எழுதலாமா? -2. அப்போ என்ன ஆகும்? 8 எப்படி எழுதலாம்? 2 க்யூப்னு எழுதலாமா? 2 க்யூபு 1/3 - 2. அடித்தா என்ன ஆகும்? 3 3 கேன்சல் ஆகும். இப்போ 2 - 2 எவ்வளோ ஆகும்? 0. 2 - 2 0. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். இப்போ இதுவே முழு நம்பர் நமக்கு கிடச்சிட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து 0 ஆல்சோ வந்து என்னதுன்னா நமக்கு முழு நம்பர் தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம், பி. ஸோ பி தான் இதுக்கு ஆன்சரு. நீங்கள் மற்றதை போட்டு பாருங்கள், அதுவும் அப்படி தான் வரும், பின்னத்தில் தான் வரும். சரியா? ஸோ பி தான் அதுக்கு ஆன்சர். 3வது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது 3 √4 + 4. ரைட்டு. இது எப்படி எழுதலாம்? அப்போது 4 1/3 எழுதலாமா? √3 + 4. ஓகேவா? இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது, அதாவது முழு எண்ணம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் பி தான். சரியா? ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் எது ரேஷனல் நம்பர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முழுசாக கிடைக்காது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஒன்றா பார்க்கலாமா? ரைட்டு. 64 3 எப்படி இருக்கலாம்? 64 அதாவது க்யூப் ரூட் ஆஃப் 64. இது எப்படி எழுதலாம்? 64 1/3. 64 என்ன அர்த்தம்? 4 க்யூப். சரி, 4 க்யூப் 1/3.
இப்போ 3 கேன்சல் ஆகும், நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 4. ஸோ இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? அங்கே கேட்டிருக்கிறது நாட் எ ரேஷனல் நம்பர், எது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்கள் 32 4. இது எப்படி எழுதுனா 32 1/4. ஓகேவா? இதை பிரிக்க முடியுமா? இதை பிரிக்க முடியாது. ஸோ இது வந்து பின்னத்தில் தான் வரும். ஸோ இதுதான் இருக்கும் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 27 பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 27. இது எப்படி எழுதுனா 27 1/3 எழுதலாம். ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்கள் இந்த 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாமா? அப்போ 3 9 93 27. அப்போ 1/3 3 கேன்சல், அப்போ 3. ஸோ இது ஆல்சோ ஒரு ரேஷனல் நம்பர். இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர். 32 எப்படி எழுதலாம்? 532. இது எப்படி எழுதலாம்? 32 1 power 1/5. இதை 2 power 5 எழுதலாமா? 2 power 5 எவ்வளோ வரும்? 32 வரும். சரியா? அப்போ 1/5. இதை அடித்தா 5 5 கேன்சல், ஆன்சர் 2. ஸோ 3 2 4 ஏன்னா முழுசாக கிடைக்குது. இதை நான் ரேஷனல் நம்பர். அப்போ நாட்டிய ரேஷனல் நம்பர் எது? ரேஷனல் நம்பர் இல்லாதது எது? ஆப்ஷன் சி. ஓகேவா? இதை நம்ம பிரிக்க முடியாது, முழு நம்பராக கிடைக்காது. அடுத்த கொஷின் பாருங்கள், இதில் எது ரேஷனல் நம்பர், அதாவது முழு நம்பராக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இதை பார்த்தோன்னே எக்ஸாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1331 தான் ஆன்சர். 1331 என்னது? 1331 கியூப் ரூட்டு. சரியா? இது எப்படி எழுதலாம்? 1331 1/3 எழுதலாம். ரைட்டா? 1331 என்னது? 11 கியூபு தான் 1331. ஸோ 11 கியூபு 1/3 3 கேன்சல். இது முழு நம்பர் கிடச்சிச்சு 11. ஸோ ஆன்சர் பி. ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின், இதில் எது ரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதாவது முழு நம்பராக கிடைக்கக்கூடியது எந்த ஸ்கொயர் ரூட்னு கேட்டிருக்காங்க. அதான் ஸ்கொயர் ரூட்னா இதுதான். சரியா? ரைட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க 576 ஸ்கொயர் ரூட்டு. என்ன எப்படி எழுதுனா? 576 1/2. ரைட்டா? இந்த 576 14 ஸ்கொயரு. ஓகேவா? 14 ஸ்கொயர். அப்போ 14 ஸ்கொயர் 1/2. 2 கேன்சல் ஆகிக்குமா? இப்போ 14 முழு நம்பர் கிடச்சிச்சா? ஸோ 576 தான் இதில் வந்து ரேஷனல் நம்பர். ரைட்டா? அடுத்த கொஷின், இந்த ஆப்ஷனில் எது ரேஷனல் நம்பர்? ஸ்கொயர் ரூட். சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு எது ரேஷனல் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இது ஆல்சோ ஹோம் ஒர்க்கு. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்கள், பார்க்கலாம். ரைட்டாக? கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு. ஓகே, அடுத்த கொஷின் ரேஷனல் நம்பர்ஸில் அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ரைட்டுங்களா? இது எல்லாம் கொஞ்சம் ரேஷனல் நம்பர்ஸ்லாம் நடத்த மாட்டாங்க கொஞ்சம், ஆனால் ஈஸியான டாபிக்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம 30 out of 30 எடுக்கலாம். நம்ம ஃபுல்லாக நடத்திடுவோம். பட் நமக்கு 30 out of 30 எடுத்தால் பெஸ்ட்டு. பட் நீங்கள் இதில் 25 24 கொஷின் போட்டாலே உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் ரயில்வேல. ஓகேவா? மொத்தம் 60 மார்க் எடுத்தாலே வேலை கிடச்சிரும். நெகட்டிவ் மார்க் போடாமல் போடணும். ஓகேவா? சரி, ரைட், தேங்க்யூ. இங்கே நீ டவுட்டு ரயில்வே எக்ஸாம் பொறுத்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இதில் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி ரயில்வேல ஒரு 4 எக்ஸாம் கிட்ட கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஏதாவது டவுட் வேணால் இதில் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க.